விஜய் ரீனாவை பார்த்துக்கிட்டே தன்னோட பாஸ்ட்ல இருந்து எப்படி இந்த விஷயத்தை எல்லாம் கோ த்ரூ பண்ணி வந்தாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. பாஸ்ட்ல விஜய் மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம்னு போக, அப்ப விஜயோட ஃப்ரெண்டு திலக்கு தான் வந்து தடுத்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா, என்னால முடியலடா, என் குழந்தை இல்லைன்றத என்னால ஏத்துக்க முடியலன்னு சொல்ல, திலக்கும் உன் நிலைமை எனக்கு புரியுது, அதுக்காக நீ செத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? அம்மா அப்பா பத்தி என்ன பத்தி எல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? எல்லாரையும் விடுறா, ரதிய பத்தி யோசிச்சியா? உனக்கு ஏதாவது ஒண்ணுனா அந்த கில்ட்லயே அவளால வாழ முடியுமான்னு கேட்டு இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதன்னு கட்டிப்பிடிச்சு ஆறுதல் சொல்றான். அப்புறம் ஒரு நாள் திலக் விஜய் வீட்டுக்கு வந்ததும் விஜயோட அம்மா திலக் கிட்ட விஜய் நினைச்சா பயமா இருக்கு, திடீர்னு அழுகுறா, எல்லா எக்ஸாம்லயும் ஃபெயில் ஆகிட்டா, என்ன பண்றதுனே தெரியலன்னு சொன்னதும் அவனை கொஞ்ச நாள் அவன் போக்குலயே விடுங்க, சரியாயிடுவான்னு திலக் சொல்லிட்டு விஜய் எங்கன்னு கேட்க, அப்பவே பாத்ரூம் போனா இன்னும் வரலன்னு சொன்னதும் திலக் வேகமா போய் கூப்பிட்டு பாக்குறான். விஜய் கிட்ட இருந்து எந்த சத்தமும் வரலன்னதும் கதவை உடைச்சு பார்த்தா விஜய் கையறுத்துட்டு கிடக்க வேகமா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அப்புறம் விஜயோட அம்மா, விஜயோட அப்பா, திலக் எல்லாருமே திட்ட, அதுக்கு விஜய் நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் என்னால முடியலன்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா விஜய் நல்லா குடிச்சிட்டு மட்டையாகி நடு ரோட்ல கிடக்க அவங்க அப்பா தான் பார்த்து வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு. மறுநாள் விஜயோட அம்மா பணம் நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து, எங்களோட மொத்த சேவிங்ஸும் இவ்வளவுதான், இத வச்சு நீ குடி, என்ன வேணாலும் பண்ணு, உன்னை பொறுத்த வர ரதி அந்த குழந்தை மட்டும்தான், எங்களை பத்தி யோசிக்கவே மாட்டேலன்னு கேட்க, அதுக்கு விஜய் அப்படியெல்லாம் இல்லம்மா, எல்லாரும் உங்களை பத்தியும் ரதிய பத்தியுமே நினைக்கிறீங்க, ஆனா என்ன பத்தி யாருமே நினைக்கவே இல்லைன்னு சொல்ல, அப்படி என்னடா வழி உனக்கு, ரதி அந்த குழந்தைய 9 மாசம் வயித்துல சுமந்திருக்கா, அந்த வழியை விட உன் வழி பெருசு இல்லைன்னு சொல்லி உன் வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸை தேடு, டாக்டர் ஆகணும்னு தானே ரதியும் நீயும் ஆசைப்பட்டீங்க, நீ அதை நோக்கியே ஓடு, அது உன்னை ரதி கிட்ட கொண்டு போய் சேர்த்தாலும் சேர்க்கும்னு சொல்ல, அங்க கட் பண்ணி ஒரு நர்ஸ் விஜய் கிட்ட ரீனாவோட ரிப்போர்ட்ஸை வந்து கொடுக்குறாங்க. அப்போ தேஜு அங்க வந்து விஜய் கிட்ட இதுக்கு முன்னாடி இவ்வளவு மோசமான கண்டிஷன்ஸ் இருக்க பேஷண்ட்டை நீங்க பாத்திருக்கீங்களான்னு கேட்க, என்னால இதுக்கு இப்ப ஆன்சர் பண்ண முடியாதுன்னு விஜய் சொல்லிட்டு, நீங்க ராக்கி, குணா, நவீன் எல்லாரும் என் கேபினுக்கு வாங்கன்னு சொன்னதும் தேஜு எல்லாத்தையும் கூப்பிட்டு வரா. இப்போதைக்கு சர்ஜரி பண்ண முடியாதுன்றதுனால நானும் ராஜுவும் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம்னு என்னென்ன பண்ணணும்ன்றத விஜய் அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காரு. விஜய் சொன்னதை கேட்டு 4 பேர் ஒர்க்க ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க கட் பண்ணி மறுபடியும் விஜய் எல்லார்கிட்டையும் ரீனாவுக்கு மல்டிபிள் சர்ஜரி பண்ணியே ஆகணும், ஆனா ஒரே நேரத்துல நம்மளால பண்ண முடியாது, அதனால ஒரு சர்ஜரி முடிஞ்ச உடனே அடுத்த சர்ஜரி சரியான நேரத்துல உடனே ஆரம்பிக்கணும்னு சொல்ல, அப்ப தேஜு என்னென்ன சர்ஜரி என்னென்ன ஆர்டர்ல பண்ணணும்னு சொல்றா. குணா பிரெயின் ஸ்வெல்லிங்கை கண்ட்ரோல் பண்ணாம மத்த சர்ஜரி ஃபர்ஸ்ட் பண்ணா ரிஸ்க் ஆயிடும்னு சொல்றான். அப்ப விஜயும் எல்லாருமே டைம் எடுத்து நல்லா டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, ஆனா எனக்கு பர்ஃபெக்ட்டான பிளான் வேணும்னு சொல்றாரு. எல்லாருமே சரின்னு சொல்லிட்டு கிளம்ப, தேஜு மட்டும் விஜய இவர் ஏன் இந்த அளவுக்கு ரீனா விஷயத்துல கேர் பண்றாருன்ற மாதிரி பாக்குறா. அந்த டவுட்லயே தேஜு ஓடி வந்து ராக்கி கிட்ட விஜய் சார் தான் ரீனாவோட அப்பாவான்னு கேட்க, ராக்கி ஆமான்னு சொன்னதும் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அங்க கட் பண்ணா வில்லன் கிட்ட மானசா கான்ட்ராக்ட் எல்லாம் முடிஞ்சுதான்னு கேட்க, வில்லனும் முடிஞ்சது, ஒரு கேஸ் முடிகிற வர அர்ஜுன் சிஇஓவா இருப்பான்னு சொல்ல, அதுக்கு மானசா அதெல்லாம் ஓகே, ஆனா அந்த கேஸ் முடிஞ்சதும் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குமான்னு கேட்க வில்லன் ஷாக் ஆகுறான். அப்பதான் மானசா அந்த கேஸை டீல் பண்ற டாக்டர் விஜய் மேல ஆர்கன் டிராபிக்கிங் கேஸ் இருக்குன்னு சொல்ல, இத கேட்டதுமே அர்ஜுன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாருன்னு வில்லன் சொல்றான். அதுக்கு மானசா நீங்க இங்க பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல அங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஆபரேஷன் மட்டும் பண்ணிட்டா நீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல மறந்துட வேண்டியதுதான்னு சொல்றா. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.